அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம நரகத்தை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷனாக இப்போ நம்ம பார்ட் 4ல் பார்க்கலாம். போன பார்ட்லேயே சொல்லியிருந்தேன். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த நரகத்தில் கொடுக்கப்படும் சக்கூன் என்னும் மரத்திலிருந்து ஒரு துளி வந்து இந்த உலகத்தில் சிந்தினா கூட அந்த உலகத்தில் வாழ்கிற மக்களோட வாழ்க்கை வந்து சீரழிஞ்சு போய்விடும்னு. அந்த உணவைத்தான் நரகவாசிகளுக்கு உணவாக கொடுக்கப்படும் என்றால் அவங்களோட நிலை எப்படி இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களாமா. அதே மாதிரி அல்லாஹ் தன் திருமறையில் 44வது அத்தியாயத்தில் 43லேருந்து 46வது வசனம் வரைக்கும் சொல்லியிருக்கிறான். நிச்சயமாக சக்கும், அதாவது அது வந்து கள்ளிச்செடியாமா, தன் பாவிங்களுக்குரிய உணவாகும். அது உருகிய செம்பை போல் அவர்களுடைய வயிறுகளில் கொதிக்கும். வெந்நீர் கொதிப்பதை போல் அது கொதித்து பொங்கிவிடும். அவர்களை பிடித்து இழுத்து நரகத்தின் மத்தியில் கொண்டு செல்லுங்கள். அவர்களின் தலைக்கு மேல் கொதிக்கும் காய்ந்த நீரை ஊற்றி வேதனை செய்யுங்கள் என்று கூறப்படும். பிறகு ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கான். 104வது அத்தியாயத்தில் 5 to 9வது வசனத்தில், ஹுதாமா என்றால் என்னவென்று நீ அறிவீரா? அதுதான் ஏக இறைவனால் எரிக்கப்பட்ட நெருப்பு. அது தேக்கத்தில் பட்டவுடன் இதயத்தில் பாய்ந்துவிடும். நரகத்தில் உள்ள பெரும் கம்பங்களில் அவர்கள் கட்டப்பட்டு அதன் வாயில்களும் மூடப்பட்டுவிடும் என்று. நரகம் எவரையும் மிச்சம் வைக்காது, விட்டுவிடவும் செய்யாது. அது எரித்து மனிதர்களின் மேனியை சுட்டு கரித்துவிடும். அதே போல் அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். 22 அத்தியாயத்தில் 20 to 22வது வசனம் வரைக்கும், நிராகரிப்பவர்களுக்கு நெருப்பாலான ஆடைகள் வெட்டி வைக்கப்பட்டுள்ளன. அவர்களுடைய தலைகளுக்கு மேலிருந்து கொதிக்கும் நீர் ஊற்றப்படும். அதன் காரணத்தினால் அவர்களின் வயிறுகளில் இருப்பவையும் அவர்களின் தோள்களும் ஊர்க்கப்பட்டுவிடும். அவர்களுக்காக இரும்பினால் ஆன சம்மட்டிகளும் உண்டு. அதை கொண்டு அவர்களை அடிப்பார்கள். இந்த நரகத்திலிருந்து அவர்கள் வெளியேற முயலும் போதெல்லாம் அதில் அவர்கள் மீண்டும் தள்ளப்படுவார்கள். எரிக்கும் நரகம் வேதனையை சகித்து கொண்டிருங்கள் என்று கூறப்படும். அதே மாதிரி நரகத்தில் அவர்கள் வேதனை அடைவதற்காக அவர்களுடைய தீய செயல்களை ஏக இறைவன் அவர்களுக்கு எடுத்து காண்பிப்பான். தவிர